நிறைய பேர் சொல்றாங்க, அண்ணன் கூட செங்கோட்டை என்ன சொன்னாரு, இன்றைக்கு தமிழகத்திலேயே மூத்த ஒரு அரசியல் ஆளுமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அதிமுக பத்தி நன்கு அறிந்தவர். அண்ணன் சொன்னார், இப்ப அதிமுக என்கின்ற கப்பல் கவிழ்ந்துகிட்டு இருக்குன்னு. அண்ணன் கிட்ட ஒரு திருத்தம், புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மூழ்க விடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று ஒன்று. ஐயா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார், அப்படி சொல்லுவோம். இன்றையிலிருந்து அப்படி மாத்திடுவோம். புரட்சி தலைவர்களுடைய கொள்கையை மதுரை மாநாட்டிலேயே எங்களுடைய தலைவர், எங்க அண்ணன் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் தலைவரா டிக்ளேர் பண்ணார். எப்ப? எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய பொழுது, இந்த தீய சக்தியை எப்படி ஒழிக்கணும், இந்த குடும்ப ஆதிக்கத்தை எப்படி ஒழிக்கணும், இந்த ஊழலை எப்படி ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சாரோ, அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் கட்சியை ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்களோ அவ்வளவு கொடுமையும் பண்ணாங்க, கரூர்ல இருந்து. அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றார், 2 நாள்ல நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து 6 மாசம் அமைதியா மக்கள் தீர்ப்பை நாங்க வரவேற்று அமைதியா இருந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சியா நாங்க இருப்போம் சொன்ன அடுத்த நாள் மாறிட்டார். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது காரணம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமு. தமிழக வெற்றி கழகம் மக்களை கவர்ச்சினால மயக்கி ஜெயிச்சிட்டாங்க. 50 வருஷம் அரசியல்வாதி, உங்களுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கனூல் ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக, இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம், அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த 1 வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்தோட மூலியமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி, சமூக வலைத்தளத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு ஏத்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தர் காசு கொடுக்காம, என்ன மாதிரி புரட்சி இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்களை எங்களோட தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 50 வருஷம் ஆட்சி, கலைஞர் இருந்தாரு, அவரை மதிக்கிறோம், சமூக நீதி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராங்கத்திலிருந்து கேட்போம். ஒட்டுமொத்த 99% தலித் சகோதரர்கள் திமுக எதிராக திரும்பி எல்லா கூட்டணிக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன் திரும்பினாங்க? அவ்வளவு கோபம். அப்ப சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக, பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்களும் அம்பேத்கர் சொல்லிகளும் எந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, தீண்டாமை என்பது யாதெனில், என்னது? வாட் இஸ் அன்டச்சபிலிட்டி? the meaning of untouchability, தீண்டாமை என்பது யாதெனில் என்றால், ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் ஒருவன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது
பிறப்பால் அது மதமோ ஜாதியோ ஜெண்டரோ பேதம் பார்த்து இவர்தான் அமைச்சர் இவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பேதம் இருக்கே, அதுதான் தீண்டாமைன்னு சொன்னார். அந்த தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிறோம். எல்லா பெரியார் அரசுகளுக்கும் எல்லா அம்பேத்கர் அரசுகளுக்கும் இதை ஆர்குமெண்ட் பண்ண நாங்க ரெடி. இது ஏன் திமுக செய்யல, இது ஏன் அதிமுக செய்யல?